மருத்துவர் சிவா அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு, முருகன் என்ற ஆளுமை நமது கற்பனைக்கெல்லாம் பிடிபடாத ஆளுமையாக இருக்கும் போலுள்ளது என்று கூறி, தமிழர் வள்ளுவர் சமூகத்தைச் சேர்ந்த நண்பர் தமிழன் வள்ளுவன் என்ற பெயரில் முகநூலில் முருகனின் வேல் ஆயுதமே விந்தணுவின் வடிவில் அமைக்கப்பட்டதென்ற செய்தியை வெளியிட்டுள்ளதாகச் சொன்னார். உடனே கூகுள் செய்து பார்த்த நான் பிரமித்து போனேன். பினியல் கிளாண்ட் எனப்படும் நாபி கமலத்தை மனித சித்தராகிய சிவபெருமானின் மூன்றாவது கண், அதாவது ஞானக்கண் என்று ஆதியிலேயே அடையாளம் கண்டனர் தமிழ் சித்தர்கள். தற்போது இது நவீன அறிவியலாலும் நிரூபணம் செய்யப்படுகிறது. நாபி கமலத்தை அன்னாசி குவியமாக கண்டது எப்படி ஒரு குறை புரிதலோ, அதே போல தமிழர் கண்ட ஞானக்கண்ணை உலகை அழிக்கும் ஒற்றை கண்ணாக பாவித்து ஒரு கும்பல் அழிவு செயல்களில் ஈடுபடுகிறது என்ற பூடகமான ஒரு செய்தியோடு மேலும் தொடர்கிறேன். ஆக அத்தகைய தமிழ் சித்தர்களின் அசாத்திய ஞானத்தைக் கண்டு திகைத்து நிற்கும் என்னை முருகனின் வேல் ஆயுதமே விந்தணுவின் வடிவந்தான் என்ற செய்தி அளவில்லா இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. நாபிக் கமலமோ சிறிதாக இருந்தாலும் கண்ணால் காணக்கூடிய வடிவமே. ஆனால் மனிதரின் விந்தணு வெறும் 5 மைக்ரோமீட்டர், அதாவது ஒரு மீட்டரில் 10,05 பகுதி மட்டுமேயான மிக மிக நுண்ணிய வடிவம். இந்த நுண்ணிய வடிவத்தை முருகன் எப்படி பார்த்தார்? அதன் அடிப்படையில் போர் செய்யும் வேல் செய்ய வேண்டிய தேவை என்ன என்ற எண்ணங்கள் என்னை பெரும் வியப்பிலாற்றின. பிறகு தமிழர் உலகம் செயலகத்தில் நாங்கள் உரையாடி கொண்டிருந்த போது சில நண்பர்கள் வேலின் வடிவமும் விந்தணுவின் வடிவமும் ஒன்றாயிருப்பது ஏன் ஒரு நேர்ச்சியாக, அதாவது ஒரு ரேர் கோயின்சிடன்ஸாக இருக்கக்கூடாது என்றனர். இதை ஆய்வது நமது கடமை. 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு நீர் பிரளயத்திற்கு பிறகு தோன்றிய சித்தர்தான் முருகன். நீர் பிரளயத்தால் வெகுவாக குறைந்திருந்த மக்கள் தொகையை விரைந்து வளர்த்திட அவர் மீண்டும் பாலியல் சேர்க்கையை போற்றி பல செயல்களை செய்தார். சிவலிங்கத்தின் மாற்று வடிவமாக 6 முகம் கொண்ட நட்சத்திர வடிவத்தை உருவாக்கியவரே முருகர்தான். கீழ்நோக்கு முக்கோணம் பெண்ணுறுப்பையும் மேல்நோக்கு முக்கோணம் ஆணுறுப்பையும் குறித்தது. இவை சேர்ந்த வடிவம் 6 முகம் கொண்ட நட்சத்திர வடிவமாகி சிவலிங்கத்தின் மாற்று வடிவமாகியது. இதனாலேயே அவர் ஆறுமுகன் என்ற பட்டப்பெயரை பெற்றார். இந்த முக்கோணங்கள் இரண்டிற்கும் 3 கோணங்கள் உள்ளதால் மூவிரு கோணன் என்று அழைக்கப்பட்டு அது மருவியே அவர் முருகன் என்ற பட்டப்பெயரை பெற்றார். விந்தளிக்கும் ஆணுறுப்பை கந்து என்று விளம்பரப்படுத்தி மக்கட்தொகை பெருக்கத்திற்கு உந்து சக்தி அளித்தவர் முருகன். அதனாலேயே அவர் கந்தன் என்றும் அழைக்கப்பட்டார். அது மட்டுமல்ல, முருகன் உருவாக்கிய ஓம் எனும் மந்திரமும் குண்டலினி யோகத்தில் ஆண் சக்தியும் பெண் சக்தியும் இணைந்து பேரின்பத்தை விளைவிப்பதை தூண்டும் மந்திரமே. இது ஒன்று சேர் என்று பொருள்படும் ஒல் எனும் வேர்ச்சொல்லிலிருந்து உருவான மந்திரமே. குண்டலினி யோகம் பற்றி ஆழமான செய்திகளுடன் ஒரு காணொளி விரைவில் வெளிவர இருக்கிறது. மக்கட்தொகை பெருக்கத்திற்கு காரணமாக இருந்த முருகனே தமிழர்களை எதிரிகளிடமிருந்தும் காத்தார் ஒரு அரசனாக. அவர் திருச்செந்தூர், திருப்போரூர், மேலும் திருத்தணியில் போர் புரிந்த புராணங்கள் அவர் ஒரு போர் கலைஞர் என்பதை பறைசாற்றுகிறது. போர்க்கலைகளை, அதாவது மார்ஷல் ஆர்ட்ஸ் முன்னோடியாக உருவாக்கிய சித்தரும் முருகனே. திருத்தணியிலே தரைவழி போரில் வடுகர்களை தோற்கடித்து தமிழர்களை காத்த நிகழ்வை எண்ணி பார்க்கும்போது வடுகர்கள் முருகனை வழிபடாத காரணத்தையும் நாம் அறிய முடிகிறது. ஆப்பிரிக்கா, சுமேரியா, சீனா போன்ற பழம்பெரும் சமூகங்கள் முருகனை வழிபட்டார்கள் என்றிருக்கும்போது இங்குள்ள வடுகர்கள் முருகனை வழிபடாத மரபை வேறெப்படி புரிந்து கொள்வது? ஆக முருகன் வாழ்ந்த சித்தன் என்பதும் அவர் காதலையும் வீரத்தையும் ஒரு சேர போற்றி வளர்த்தவர் என்பதும் ஆணித்தரமான உண்மைகள். திருவள்ளுவரும் கூட அறத்திற்கே அன்பு சார் வென்பர் அறியார், மரத்திற்கும் அதுவே துணை என்ற குறளின் வழி காதலுக்கும் வீரத்திற்கும் உள்ள தொடர்பை விளக்குவார். ஆக முருகனை காதலுக்கும் வீரத்துக்குமான கடவுளாக பார்க்கிறோம். தமிழரின் அக இலக்கியங்கள் காதலையும் புற இலக்கியங்கள் வீரத்தையும் கருதுகோளாக கொண்டிருந்தன. தமிழரின் வீரம் அறம் சார்ந்த வீரமாகவே இருந்தது. அது ஒருபோதும் இனப்படுகொலையில் செய்யாது. தமிழத்திற்கு திட்டமிட்டு தீங்கு செய்யும் சக்திகளை மட்டும் அது உரிய முறையில் எதிர்கொள்ளும். அறம் சார்ந்த வீரத்திற்கு எல்லாளனும் பிரபாகரனுமே சரியான சான்றுகள். திருவள்ளுவர் சொற்படி காதல் அறத்தை போற்றி நிற்கிறது. அந்த காதலை வீரம் காத்து நிற்கின்றது. எனவேதான் போர்க்கருவியை கூட காதலின் விளைவான விந்தணுவின் வடிவிலேயே முருகன் அமைத்திருந்தார். பெண்ணின் கருமுட்டையை துளைத்து உயிரை உருவாக்குவதும் விந்தணுவாகிய வேல்தான். எதிரிகளின் உடலை துளைத்து அவர்களின் உயிரை கவர்வதும் வேல்தான். எனவே போர் செய்த சித்தனாகிய கந்தன் என்றழைக்கப்படும் முருகன் கந்திலிருந்து வெளிப்படும் விந்தணுவின் வடிவிலேயே வேலாயுதத்தை வடிவமைத்தார் என்பதே உண்மை. ஆனால் விந்தணுவின் வடிவம் முருகனுக்கு எப்படி தெரிந்தது? அன்று நுண்ணோக்கிகள் இல்லையே. இது நமக்கு புரியாத ஒரு மர்மம். ஆனால் முருகன் ஒரு சாதாரண மனிதர் அல்லவே. அவருக்கு ஞான பண்டிதர் என்ற பெயரும் உண்டல்லவா? எனவே இவர் விந்தணுவின் வடிவத்தை தனது ஞானத்தால் உணர்ந்திருக்க வேண்டும். எனவே வேலின் வடிவம் விந்தணுவின் வடிவத்தை ஒத்திருப்பது ஒரு நேர்ச்சி அல்ல என்று இப்படியாக எனது நண்பர்களுக்கு விளக்கமளித்தேன். இருந்தாலும் இந்த அதிவியப்பான விடயத்தை இன்னும் ஆதாரத்தோடு விளக்க எண்ணி பெண்முட்டை கருவுறும் காணொளியை கண்டேன். அதில்
செயலூக்கம் அடைந்த விந்தணுவின் வடிவத்தை கண்டவுடன் மீண்டும் எனது வியப்பு என்னை இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. முருகனின் வேலின் கீழ்ப்பகுதியில் உள்ள வடிவம் வெறும் அழகுக்காக செய்ததல்ல என்பதை உணர்ந்து எனது நண்பர்களிடம் அடித்து கூறினேன். விந்தணுவின் வடிவத்தை கொண்டே முருகன் வேல் செய்தார் என்று நண்பர்களும் இப்போது முழுதாக ஏற்றனர். இருப்பினும் என்னுள்ளே உறைந்திருக்கும் ஆய்வறிஞனின் தேடல் மட்டும் ஓயவில்லை. முருகன் விந்தணுவின் வடிவத்தை கொண்டே வேலாயுதத்தை படைத்தார் என்று நிறுவ இன்னும் சான்றுகள் தேடினேன். வேல் என்ற சொல் எப்படி உருவானது என்று ஆராயத் தொடங்கினேன். வெல் என்ற சொல்லின் நெடில் வடிவமே வேல் என்பது சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. வெல் என்பது வெற்றி என்ற சொல்லின் வினைச்சொல்லே. பெண்ணின் கருப்பையை நோக்கி செலுத்தப்படும் விந்து கோடிக்கணக்கான விந்தணுக்களை கொண்டது. இவை அனைத்தும் போட்டி போட்டுக்கொண்டு முட்டையை கருவுறுத்த எடுக்கும் முயற்சியில் ஒன்று மட்டுமே வெல்கிறது. எனவே இந்த விந்தணுவை வேல் என்று அழைப்பதில் தவறில்லையே. அதன் அடிப்படையில் உருவான படைக்கருவிக்கும் வேல் என்ற பெயர் பொருத்தம்தானே. இந்த சொல்லாவே மேலும் ஒரு சான்றாக அமையும். இருப்பினும் எனது தேடல் தொடர்கிறது. வேல் என்ற சொல்லோடு நான் மல்யுத்தம் செய்து கொண்டிருந்த போது எல்லோரும் அறிந்த ஒரு சொல் என்னை மீண்டும் இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அந்த சொல்தான் வேளாளர் என்பது. இந்த சொல் உழவரை குறித்த சொல். உழவை குறித்த சொல் வேளாண்மை என்பது. முருகன் விந்தணுவின் வடிவத்தில் தான் வேலாயுதத்தை படைத்தார் என்பதற்கு இந்த சொற்கள் நான் தேடிய அந்த மறுக்கவியலாத ஆதாரத்தை கொண்டுள்ளன. ஒரு ஆண் பெண்ணை உழுது வித்திடுகிறான். ஒரு உழவன் நிலத்தை உழுது வித்திடுகிறான். வேள் என்ற சொல்லை விதை என்ற சொல்லால் குறிப்பிடுங்கள். இப்போது வேளாளன் என்பது விதையை ஆள்பவன் என்று பொருள்படுகிறதா? வேளாண்மை என்பது விதையாண்மை என்று பொருள்படுகிறதா? புதியதோர் உயிரை விதை போட்டு உருவாக்குபவன் உழவன். எனவே உழவன் ஆண்மையோடு தொடர்புபடுத்தப்பட்டான். உழவுத் தொழிலை ஆண்மையோடு தொடர்புபடுத்திய அடிப்படை இப்போது புரிகிறதா? தச்சுத் தொழிலை நாம் தச்சாண்மை என்று அழைப்பதில்லை. கொல்லன் தொழிலை நாம் கொல்லாண்மை என்று அழைப்பதில்லை. படைத்தொழிலை நாம் படையாண்மை என்று அழைப்பதில்லை. ஆனால் உழவுத் தொழிலை மட்டும் நாம் ஆண்மையோடு தொடர்புபடுத்துகிறோம். சரியாகவே. எனவே விதையாண்மை என்ற சொல்லே வேளாண்மை ஆனது. விதையை ஆள்பவன் வேளாளன் ஆனான். ஆதிகாலத்தில் விந்தணுவின் வடிவிலே முருகன் வேல் செய்தது அனைவரும் அறிந்த ஒன்றாக இருந்திருக்க வேண்டும். எனவேதான் உழவரை வேளாளர் என்றும் உழவை வேளாண்மை என்றும் விதை என்ற சொல்லை வேள் என்ற சொல்லால் பெயர்த்து வழங்கினர். ஆக உழவை குறிக்கும் வேளாண்மை என்ற சொல் முருகன் விந்தணுவின் வடிவிலேயே வேலாயுதத்தை செய்தார் என்பதற்கு அசைக்க முடியாத ஆதாரத்தை கொடுத்துள்ளது. அது மட்டுமல்ல, வேளாண்மை வேளாளர் என்ற சொற்களின் உண்மை பொருள் இதன் மூலமாக வெளிவந்துள்ளது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் வேளாண்மை என்ற சொல்லின் கருப்பொருள் இப்போதுதான் இந்த ஆய்வின் மூலம் வெளிவந்துள்ளது. இந்த எனது ஆய்வுக்கு மூலப்பொருள் தந்த தமிழன் வள்ளுவன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். முருகனின் காவடி பற்றியும் முருகனே மும்மூர்த்தி என்பது போன்ற பல அரிய கருத்துக்களுடன் முருகன் பற்றிய மேலும் ஒரு காணொளி வெளிவர இருக்கிறது. முருகனின் வேல் எனும் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் தொடர்புபடுத்தி தமிழன் வள்ளுவன் செய்தி வெளியிடுகிறார். அதற்கு சான்று தேடுகிறேன். அந்த சான்றை தமிழ் மொழி எனக்கு அளிக்கிறது. ஆக தமிழரின் ஆன்மீகம் என்பது மூடநம்பிக்கை இல்லை என்பதும், அது இன்னும் கூட நாம் அறிந்திராத பல அறிவியல் உண்மைகளை உள்ளடக்கியது என்பதும், தமிழ்மொழி ஒரு அறிவு கருவூலம் என்பதும் இதன் மூலம் நாம் அறியும் பேருண்மைகள். இத்தகைய ஆன்மீகத்தைத்தான் கருஞ்சட்டை கயவர்கள் கிண்டல் அளித்தார்கள். இத்தகைய தமிழ்மொழியைத்தான் கருஞ்சட்டை கயவர்கள் காட்டுமிராண்டி மொழி என்றனர். வந்தேரி கருஞ்சட்டை கயவர்கள் தமிழர்களுக்கு சொன்ன சீர்திருத்தங்கள் அனைத்துமே தேன் தடவிய நஞ்சு என்பதை நாம் உணர வேண்டும். இவர்களின் கொள்கைகள் வெளித்தோற்றத்திற்கு நன்மை பயப்பது போல் தோன்றும். ஆனால் அவை தமிழர்களை பிரித்தழிக்கும் தந்திரங்களே. தமிழகத்தில் தீண்டாமையை உருவாக்கியவர்களே இந்த ஆள வந்த வந்தேரி ஆரிய வடுக கூட்டுக்குழுவே. இவர்கள் செய்வதையெல்லாம் செய்துவிட்டு பழியை தமிழர் மீதே சுமத்தி சாதி கருத்தியலையும் உருவாக்கி சாதி கலவரங்களையும் தூண்டிவிட்டு தமிழர்களை பிரித்து தங்களின் அரசாட்சியை தக்க வைத்துக் கொள்பவர்கள். ஆக தமிழர்கள் திராவிட கருத்தியலை வீழ்த்த புதியதோர் வேல் செய்து கொடுத்துள்ளோம். இனி உங்களது பணி தொடங்கட்டும்.